தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் எப்படி நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவது? நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் நாம் சாபத்தோடு வாழ்கிறோம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அது எதிர்மறையாய் முடிகிறது. என்ன காரணம்? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்திற்காகத்தான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் அந்த ஆசீர்வாதம் தங்குவது இல்லை? நீங்க வேதத்தில் நீங்க கவனிச்சு பார்க்கும்போது நெகோமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். நெகோமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக அவர் திருப்புகிறவர். இந்த வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எங்களுடைய தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. அப்படி என்ன காரணம்? உபாகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலேயும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் 5வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினான். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு எப்படி மாற பண்ணினார் அப்படின்னா ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் அவர்களை சபைக்கு உட்படாது என்று சொல்லுகிறார்? என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் வாசிங்க. நெகோமியா 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நெகோமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரருக்கு அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசையினுடைய புஸ்தகத்தை வாசித்தார்கள். என்ன வாசிக்கப்பட்டது? மோசையினுடைய புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதிலே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல், இஸ்ரவேல் ஜனத்திற்கு என்ன கொண்டு வரணும்? அப்பமும் தண்ணியும் கொண்டு வரணும். ஆனா அவர்கள் அதை கொண்டு வராமல் என்ன செய்தார்கள்? அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த அம்மோனியர்?
யார் இந்த மோவாப்பின் புத்திரர் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இவங்க வேற யாரும் இல்ல, இஸ்ரவேலுடைய சொந்தக்காரர்கள். இஸ்ரவேலுடைய சொந்தக்காரர்கள் இவங்க 2 பேரும் யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 37வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். லோத்தினுடைய 2 மகள்களுக்கு பிறந்த நபர்கள் தான் யாரு? இந்த மோவாப்பியனும் இந்த அம்மோனியன் புத்திரரும். பிரைஸ் அல்லாஹ். அப்படின்னா இவங்க தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். இப்ப கடந்து வரும்போது அங்க பார்டர்ல இருந்த இந்த அம்மோனியரும் இந்த மோவாப்பியரும் என்ன செய்திருக்கணும்? இவர்களை வாங்க அப்படின்னு என்ன செய்திருக்கணும்? வரவேற்றிருக்கணும். ஆனா அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தண்ணீரும் கொண்டு வரல, அப்பமத்தையும் கொடுக்கல, மாறாக அவர்களை சபிப்பதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு ஊழியனை தேடுகிறார்கள். வாசிக்கலாம். என்னாகவும் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, என்னாகவும் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க பாருங்க, பிழையாமை அழைத்து வரும்படி தேசத்தின் நதியருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து யார் வந்திருக்கிறா? ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. எகிப்திலிருந்து யார் வந்திருக்கிறா? ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருந்து வந்தாங்கப்பா? எகிப்திலிருந்து வந்தாங்க. இவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, பூமியை நிரப்புகிறார்கள். இதை பார்த்த உடனே, இந்த ஜனங்களை பார்த்த உடனே அவனுக்கு என்ன உண்டாயிற்று அப்படின்னா, ஒரு பயம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பிரைஸ் அல்லாஹ். இப்ப பயம் உண்டான உடனே இந்த ஜனங்களை சபிப்பதற்காக யாரை தேடி போகிறார்கள் அப்படின்னா, பிழையாமை தேடி போறாங்க. முதல்ல கொஞ்சம் பேர் அனுப்புறான். போய் ராஜா சொல்லுகிற வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஜனங்க எங்க வந்துட்டாங்க? தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி தேசத்திற்கு வந்துட்டாங்க. இப்ப வந்தவங்களை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி அவர்களை சபிக்கும்படி யாரை அழைப்பிக்கிறோம் அப்படின்னா, பிழையாமை அழைப்பிக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். இப்ப பாருங்க, அவ என்ன சொல்றான்? இந்த ராத்திரி இங்க தங்கி இருங்க, நான் கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நான் உத்தரவு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, பிரைஸ் அல்லாஹ். வாசித்து பாருங்க. தேவன் பிழையாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்று கேட்டார். இப்ப அவன் சொல்றான், இந்த மனிதர் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாப்பின் ராஜா என்னிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சொன்னான்? என்னை அழைக்கிறான் அப்படின்னு கர்த்தர்ட்ட சொல்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிழையாம்ட்ட நீ போக வேண்டாம் அப்படிங்கிறார். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருப்பா? நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்போ நல்ல கவனிங்க. இந்த செய்தி ராஜாவிட்ட சொன்ன உடனே மறுபடியும் அவ என்ன செய்தான்? கனவான்களையும் பிரபுக்களையும் அனுப்புகிறான். யார் அனுப்புகிறான்? கனவான்களையும் பிரபுக்களையும் அனுப்புகிறான். நீங்க போய் சொல்லுங்க,
நீ வந்து இந்த ஜனத்தை சபித்தா நான் உன்னை என்ன செய்வேன் அப்படின்னா கனம் பண்ணுவேன். நான் உன்னை என்ன செய்வேன் சொல்லுங்க? நான் உனக்கு கனம் பண்ணுவேன். அது பாருங்க, நான் மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன் என்று செய்தி சொல்லப்பட்டது. இதை கேட்ட பிலேயாம் என்ன சொல்றான் அப்படின்னா, நல்ல கவனிங்க, நீ எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணையும் தந்தாலும், சிறிய காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும், நான் கர்த்தருடைய கட்டளையை நான் என்ன செய்யக்கூடாதுப்பா, நான் மீறக்கூடாது. சரி, ரைட், நீங்க வந்துட்டீங்க, அதனால இந்த ராத்திரி நீங்க தங்குங்க, கர்த்தர் என்ன சொல்லுவார்னு பார்ப்போம் அப்படின்னு மறுபடியும் ஜெபிக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அவர்களோடு போ அப்படிங்கிறார். முதல்ல போக வேண்டாங்கிறாரு, ரெண்டாவது நீ போ அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவன் அறிந்து கொள்ளும்படி, இந்த பிலேயாம் அறிந்து கொள்ளும்படி, பிரைஸ் அல்லாஹ், கழுதைக்கு முன்பாக யார் நிற்கிறா அப்படின்னா கர்த்தருடைய தூதன் நிற்கிறான். கழுதை போக மாட்டேக்கு, இவன் அடிக்கிறான், மறுபடியும் போகல, மறுபடியும் அடிக்கிறான். பிரைஸ் அல்லாஹ். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த கழுதையினுடைய வாயை திறக்கிறதை நீங்க பார்க்க முடியும். எஜமானனே, பிரைஸ் அல்லாஹ், இதுவரையிலையும் நான் உனக்கு இப்படி நடந்தது இல்லை, ஆனா இன்னைக்கு நான் இப்படி நடக்கிறப்ப அது உனக்கு புரியலையே. பேசிச்சா? இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தர் இரண்டாவது என்ன செய்கிறார் அப்படின்னா, பிலேயாமின் கண்களையும் திறக்கிறான். திறந்த உடனே அவன் யாரை பார்க்கிறான் அப்படின்னா, வழியில உருவின பட்டயத்தை பிடித்திருக்கிற ஒரு கர்த்தருடைய தூதனை கண்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா பயப்படுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒழுங்கா நான் சொல்ற வார்த்தையை தான் நீ என்ன செய்யணும், சொல்லுங்க, சொல்லணும். பிரைஸ் அல்லாஹ். இப்ப போகுது. இப்ப போய் அந்த இடத்துல இவன் என்ன செய்யறான், அந்த ஜனங்களை சபிக்கும்படி, பிரைஸ் அல்லாஹ், அந்த ஜனங்களை சபிக்கும்படி பலியிடப்பட்டது. பலியிடப்பட்ட பலிக்கு முன்பாக பாலாக்கும் அவருடைய ஜனங்களும் நிற்கிறார்கள். ஆனால் சபிக்க வேண்டிய வார்த்தையை சொல்லாதபடி இந்த பிலேயாம் என்ன செய்யறான் அப்படின்னா அவர்களை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்றான், தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது, தேவன் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பது. இப்ப ராஜா கேட்கிறான், எப்ப நான் ஒண்ணு சபிக்க தானே கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீ என்ன செய்யற, அவர்களை ஆசீர்வதிக்கிறையே. பிரைஸ் தி லார்ட். 15வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா மறுபடியும் பிலேயாம் பாலாக்கை நோக்கி உன்னுடைய சர்வாங்க தகன பலியில நில்லு அப்படிங்கிறாரு. இவன் மறுபடியும் நிற்கிறான். நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். 20வது வசனம், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை என்ன செய்யக்கூடாது, திருப்ப கூடாது. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவனை நான் எப்படி சபிக்கிறது? இரண்டாவது முறை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறாருப்பா, நான் அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்க, திருப்பக்கூடாது. 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்து பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியம். நான் அதை எப்படி மாற்றுவது? 3 முறை பிலேயாம் ஜனங்களை ஆசீர்வதித்தான். இப்போ பாலாக் சொல்லுகிறான், நான் உன்னை கனம் பண்ணணும்னு நினைச்சேன், பிரைஸ் அல்லாஹ், என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தேன், ஆனா நீயோ 3 முறை அவர்களை ஆசீர்வதித்தாய். பிரைஸ் அல்லாஹ். ஆகையால் உன் இடத்திற்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்று நீ கனம் அடையாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா தடுத்தான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டிருக்கிறார்.
அவனுடைய வாழ்க்கையில எந்த மனிதனாலையும் சாபத்தை கொண்டு வர முடியாது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவன் யாருடைய பார்வையில் இருக்கிறான் அப்படின்னா கர்த்தருடைய பார்வையில் அவன் இருக்கிறான். இன்னொரு சம்பவத்தை கவனிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நல்ல கவனிங்க, அவன் தன் தேவர்களை கொண்டு யாரை சபித்தான்பா? தாவீதை சபிக்கிறான். தாவீது அந்த சாபத்திற்கு உட்பட்டானா? அவனுடைய சாபத்தை கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா ஆசீர்வாதமாய் மாற்றினார். யார் சாபத்தை விட்டானோ அவனை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா தாவீதுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் சொல்றா, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். காரணம் என்ன? தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவனை ஒருவனுடைய சாபம் என்ன செய்யாதுப்பா? தொடாது. அந்த சாபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா அனுமதிக்கிறது இல்லை. இன்னொரு சம்பவத்தை பாருங்க. 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, தாவீது ராஜா பாகூரிம் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே வந்தான். இவன் ஏன் தூசிக்கப்பட்டான் அப்படின்னா, பிரைஸ் அல்லாஹ், நல்ல கவனிங்க. சவுல் இருந்த இடத்துல இப்ப யார் இருக்கிறான் அப்படின்னா தாவீது இருக்கிறான். அழகா சொல்லுது, சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரனாகிய சீமேயு. அவன் இப்ப என்ன செய்யறான்? தாவீதுக்கு விரோதமாய் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறான். அவன் நினைச்சது என்ன அப்படின்னா தாவீது அப்சலோமுடைய கையினால மரித்து விடுவான் என்று நினைச்சான். ஆனா பாருங்க, அவன் அதை நம்பினான், அதை எதிர்பார்த்தான். அது நடக்காத சூழ்நிலையில இப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா பிரைஸ் அல்லாஹ், தாவீதை அவன் தூசிக்கிறான். அடுத்த வசனத்தை நீங்க அப்படி தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது தாவீதை அவன் சபிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தாவீது அபிசாயம் தன் ஊழியக்கார எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகம் செய்வான், அவன் தூசிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு என்ன செய்திருக்கிறார்ப்பா? கட்டளை இட்டிருக்கிறார். அவன் தூசிக்கட்டும். அவன் விடுற சாபம் என்ன செய்யாது அப்படின்னா என்ன டச் பண்ணாது. எல்லாரும் சொல்றாங்க, ராஜாவே உம்மை சபிக்கிறோம், அவனை கொலை செய்யும். அவன் சொல்றான், அவன் பேசட்டும், அவன் பேசட்டும். என்னுடைய பிறப்பே, என் குமாரனே என்னை கொலை செய்ய பார்த்தானே, அதை விட இது பெருசா? அவன் பேசட்டுங்கிறான். ஆனா பாருங்க, அவன் பேசின வார்த்தை அங்க என்ன செய்யல பாருங்க, நடக்கல. என்ன செய்யலங்க? சொல்லுங்க, ஏதாவது பலிச்சிச்சாங்க? இல்ல இல்ல. இப்ப நோவாவுடைய பேழையில்
நோவாவுடைய குடும்பம் இருக்குது. மழை வந்துருச்சு, எல்லா ஜனங்களும் கத்துனாங்க. எல்லா ஜனங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க? நோவா தாத்தா கதவை திற, நீ சொல்றத நாங்க கேட்காம போயிட்டோம், கதவை திறங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஊர் ஜனம் முழுவதும் என்ன செய்திருக்கணும்? கூப்பிட்டு இருக்கணும் இல்ல? இவன் கதவை திறக்காத நிலையில அந்த ஜனங்க பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்களா? என்ன பேசியிருப்பாங்க? நீங்க பேசுற மாதிரியே பேசுங்க. நாங்கெல்லாம் இந்த தண்ணியில என்ன செய்யறோம்? சாக போறோம், நீ மட்டும் சாகாம உயிரோடு போறியே, நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? சொல்லிருப்போமா இல்லையாங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? கட்டாயம் சொல்லுவோம். ஏன்னா ஊரே கூப்பிடுது, அவனுடைய குடும்பம் மட்டும்தான் உள்ள இருக்குது. பார்த்துட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? இல்ல. ஆனா அந்த சாபம் அவர்களை டச் பண்ணல. அவங்க விட்ட வார்த்தை என்ன செய்யல? சொல்லுங்க, அவர்களை தொடல. நான் இன்னொரு சம்பவத்தை காட்டி கொடுக்கிறேன் பாருங்க. யோசேப்ப அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், வார்த்தையை கொண்டு அவனை சபித்தார்கள். இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை சுட்டி காண்பித்தார்கள். ஆனா பாருங்க, இவங்கெல்லாம் போட்ட எந்த ஆலோசனையும், இவங்க பண்ணின எந்த தீர்மானமும் என்ன செய்யல? யோசேப்புடைய வாழ்க்கையில நடக்கல. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்பை, அல்லேலூயா, யோசேப்பினால் எந்த குடும்பத்தால் அவன் வெறுக்கப்பட்டானோ, எந்த குடும்பத்தாரால் அவன் துரத்தப்பட்டானோ, எந்த குடும்பத்தார் அவனை சபித்தார்களோ, அவர்களுடைய ரட்சிப்பு யாருடைய கையில் இருந்து அப்படின்னா சொல்லுங்க, யோசேப்புடைய கையில் இருந்தது. அப்படின்னா அப்ப நான் சொல்றேன், சாபம் உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நானும் நம்புறேன். ஆனா வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 26வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. 26:2 அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலவும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ இந்த சாபத்திற்கு ஒரு பேர் கொடுக்கலாம், இது அலைந்து திரியும் சாபம். இந்த சாபம் என்ன செய்யுமா? இது என்ன செய்கிறது? அலைந்து திரிகிறது. வேதம் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இது எங்கேயும் என்ன செய்யாது அப்படின்னா தங்காது. இந்த சாபம் என்ன செய்யாது? காரணம் இல்லாமல் தங்காது. ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னா கட்டாயம் அங்க தங்கிரும். புரியலன்னு நினைக்கிறேன். காரணம் இல்லாமல் சாபம் என்ன செய்யாது அப்படின்னா தங்காது. அந்த சாபத்திற்கு நாம் காரணராகி இருப்போமே, ஆனால் கட்டாயம் அந்த சாபம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னா தங்கும். அது தன் வேலையை செய்யும். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை அனுமதிப்பது இல்லை. நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சாபங்களையும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதை அழிக்கிறார். அதையும் மீறி நாம் ஒரு காரணத்தை உருவாக்கும் பொழுது, இந்த சாபம் என்ன செய்து விடுகிறது? தங்கி விடுகிறது. அல்லேலூயா. எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சாபம் கடந்து வருகிறது? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் இந்த சாபம் தங்குகிறது? வேதத்தில் இருந்து ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த சாபம் அப்படிங்கிற வார்த்தை இது கடவுளுடைய சாபம்.
கடவுளிடத்திலிருந்து கடந்து வருகிற சாபமாய் இருக்கிறது. இந்த சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி கடந்து வருகிறது? முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தை கனியை நீ புசித்தபடியினால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆதாமி நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? சபிக்கப்பட்டது. ஏன் சபிக்கப்பட்டது? அவன் யாருக்கு செவி கொடுத்துட்டான் அப்படின்னா, தன்னுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் அதை மீறினபடியினாலே வேதம் சொல்லுகிறது, எப்பா, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்ன செய்வ அப்படின்னா, வருத்தத்தின் பலனை புசிப்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தின் பலன். ஏன் வருத்தம்? பிரைஸ் அல்லாஹ். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன வேலை செய்யுது அதே வேலையை தான் நீ பூமியில செய்ய போகிற. ஆனா நீ செய்கிற வேலையை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ கஷ்டப்பட்டு செய்வ. அது உனக்கு கடினமா இருக்கும். உன்னுடைய பலனை செலவழிக்க வேண்டியது இருக்கும். பிரைஸ் அல்லாஹ். தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை நீ என்ன செய்வ அப்படின்னா புசிப்பாய். நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். யார் நிமித்தம்ப்பா? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். எதனால? நீ எனக்கு செவி கொடுக்காதது நிமித்தம். ஒன்று. இரண்டாவது, ஏசாயா 24வது அதிகாரம், ஏசாயா 24வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 24:1 வாசிக்கலாம். கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பான். நான் சொல்ற வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். ஆதாம் செவி கொடுக்காததுனால அவன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் வருத்தமும் வேதனையும் உண்டானது. அவன் நிமித்தம் கர்த்தர் ஒரு நாளும் அவனுக்கு என்ன செய்யல? வேதனையை கொடுக்கல. வருத்தத்தின் பலனை நீ புசிப்பான்னு சொல்லல. ஆனா அவன் செவி கொடுக்காதது நிமித்தம். இரண்டாவது இங்க பாருங்க, தேசத்தில் வெறுமையை பார்க்கிறோம். பிரைஸ் அல்லாஹ். தேசத்தில் வெறுமை ஏன் கடந்து வந்தது? அங்க இருக்கிற ஜனமா இருந்தாலும் சரி, ஆசாரியனா இருந்தாலும் சரி, வேலைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரே விதமாய் நடந்தது. 3வது வசனம், தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. 4வது வசனம், தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே சேர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. தேசம் தன் குடிகளின் நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? தீட்டுப்பட்டது. அந்த வார்த்தையை கவனிங்க. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி கட்டளையை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். யாருப்பா? தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நியாய பிரமாணங்களை மீறினார்கள். இந்த நியாய பிரமாணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, தேசத்தில் நீங்க இப்படிதான் வாழணும் அப்படின்னு தேவனால் எழுதி கொடுக்கப்பட்டது தான் நியாய பிரமாணம். இல்லை,
அந்த நியாய பிரமாணத்தை மீறினார்கள். இரண்டாவது, நித்திய உடன்படிக்கையை தேவன் அவர்களோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை அவர்கள் என்ன செய்தார்களா? முறித்தார்கள். அல்லோ, வேதம் சொல்லுது, இது நிமித்தம். இது நிமித்தம். எது நிமித்தம் சொல்லுங்க? நியாய பிரமாணங்களை மீறினது நிமித்தம், கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தது நிமித்தம் என்ன வந்துருச்சுப்பா? தேசத்தில் சாபம் வந்தது. ஒரு தேசம் சாபமா இருக்கும்போது யாரும் சாபத்திற்குள்ளாவோம் அப்படின்னா தேசத்தில் வாழுகிற மக்களும் தான் என்ன செய்யப்படுவாங்க? பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா தேசம் எப்படி பாதிக்கப்பட்டது? தேசத்தின் குடிகளால தான் தேசம் பாதிக்கப்பட்டது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த சாபத்தினுடைய விளைவு என்ன? இந்த சாபத்தினுடைய விளைவு அது எதை கொண்டு வருகிறது அப்படின்னா ஒரு மரணத்தை கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை கொன்று மாமிச வாழ்க்கையில் வேதனையை கொடுக்கிறது. இது எல்லாமே எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஆதாமினுடைய பாவத்து நிமித்தம் வந்தது. எது நிமித்தம் வந்ததுப்பா? ஆதாமினுடைய பாவத்து நிமித்தம் தான் இந்த சாபம் வருகிறது. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய படைப்பின் சாபத்திற்கும் மரணத்தின் சாபத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. இது எதற்கு உட்பட்டது அப்படின்னா நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டது. ஒரு மனிதன் நியாய பிரமாணத்தை மீறும் பொழுது, தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது, வேதம் சொல்லுகிறது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள், சொல்லப்படுகிற சாபம் உங்க மேல வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் ரோமர் 8:2 நீங்க வாசிக்கும் போது ஆவியின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை என்ன செய்துட்டு அப்படின்னா விடுதலை ஆக்கிட்டு. தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம், தேவனால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னை என்ன செய்தது அப்படின்னா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. இரண்டாவது, மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. பாவமே உன்னுடைய கூர் எங்கே? பாதாளமே ஜெயம் எங்கே? லிசன், நீங்களும் நானும் தேவனுடைய பிரமாணத்தினால் நாம் விடுவிக்கப்பட்டவர்கள், நாம் மீட்கப்பட்டவர்கள். அல்லாஹ் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய பிரமாணம் தான் ஒரு மனிதனை அது என்ன செய்யுது அப்படின்னா பாவத்திலிருந்து, பாவத்தினால் உண்டாகிற சாபத்திலிருந்து அவனை என்ன செய்யுது அப்படின்னா விடுதலை ஆக்குகிறது. அந்த மனிதன் திரும்பவும் பாவம் செய்யும் பொழுது அவன் வாழ்க்கையில் மறுபடியும் சாபம் வந்து விடுகிறது. எங்க 1 கொரிந்தியர் 15:26 வாசிக்கும் போது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்ன அப்படி தெரியுமா? மரணம்னு எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி சத்துரு என்னப்பா சொல்லுங்க? மரணம். கர்த்தர் யாருடைய மரணத்தையும் அவர் என்ன செய்கிறது இல்லை, விரும்புகிறது இல்லை. இப்ப நல்ல கவனிங்க. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை அவன் வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்தது. உபாகமம் 27:15 வாசிக்கலாம். யாரு சபிக்கப்பட்டவன்பா சொல்லுங்க? கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை செய்கிறவன். கர்த்தர் எதை அருவருக்கிறார் அப்படின்னா வார்ப்பிக்கப்பட்டத விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவன், அதை ஒளிவிடத்திலே வைக்கிறவன் என்ன செய்யப்படுவான்? சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Glory to God. விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறவன். நீங்க தொடர்ந்து அந்த 26 நீங்க வாசிக்கும் போது
யாரெல்லாம் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. 16 சொல்லுது, தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், பிறருடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுபவன் சபிக்கப்பட்டவன், குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் யாரு? சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன். ஹலோ, நியாயப்பிரமாணம் வார்த்தைய கை கொண்டு நடக்கல அப்படின்னா அவன் யாருன்னு சொல்லுது? சொல்லுங்க, சபிக்கப்பட்டவன். அதனால தாங்க கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மோசையை கொண்டு மோசைட்ட பேசும்போது உபாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. 11:26 11:26. இதோ எதை வைக்கிறேன்? ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், சாபத்தையும் நான் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களேயானால் ஆசீர்வாதம். அடுத்த வசனம், கீழ்ப்படியாம போனா சாபம். சிம்பிளா சொன்னா கீழ்ப்படிந்தா சொல்லுங்க. இப்ப நமக்கு முன்பாக எதை வைக்கப்பட்டிருக்கு? ஆசீர்வாதமும் வைக்கப்பட்டிருக்கிறது, சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படியல அப்படின்னா சாபம். அப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த சாபம்? வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. நீங்க 28வது அதிகாரத்துல வாசித்து பாருங்களேன். உபாகமம் 28வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. 28:1. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயே, ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியிலையும் உன்னை என்ன செய்வார் அப்படின்னா மேன்மையாக. அடுத்த வார்த்தை நல்ல கவனிங்க. கர்த்தரின் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கும் போது, நல்ல கவனிக்கணும், ஆதாம் தேவனுடைய சத்தத்திற்கு என்ன கொடுக்கலங்க? செவி கொடுக்கல. வசனம் சொல்லுகிறது, நீ உண்மையாய் செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல வந்து சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. உன் மேல வந்து ஆசீர்வாதம் உனக்கு வந்து கேட்கிற செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும்னா வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும். 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனா இப்பொழுது சொல்லப்படும் சாபம் எல்லாம் உன் மேல வரும். செவி கொடுத்தா ஆசீர்வாதம், செவி கொடுக்காமல் போனா என்ன வரும் அப்படின்னா சாபம் கடந்து வரும். இப்ப நல்ல கவனிங்க, எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எவ்வளவோ வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். நாம் கேட்கிற வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? வேதம் தெளிவா சொல்லுகிற, நீ கீழ்ப்படிந்தான் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தா என்ன வரும் அப்படின்னா ஆசீர்வாதம் வரும். அப்ப சாபம் எங்க இருந்து சார் வந்துச்சு? சாபம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, யார் நிமித்தம் சாபம் வந்துச்சு அப்படின்னா என் நிமித்தம் தான் சாபம் வந்துச்சு. ஆதாமின் நிமித்தம் தான் அவனுடைய சந்ததியில் சாபம் வந்தது. அப்ப நான் சாபமா இருப்பதற்கு காரணம், சில ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு காரணம், எனக்கு நன்மை உண்டாகாமல் இருப்பதற்கு காரணம்
என் வாழ்க்கையில் நான் எங்கேயோ என்ன செய்யல அப்படின்னா கீழ்ப்படியலை. எங்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிற்பாடு எரோமியா இந்த வார்த்தையை தீர்க்கமாய் சொல்லுகிறத நீங்க பார்க்க முடியும். முதல்ல மோசே சொல்றாரு, இரண்டாவது பாருங்களேன், எரோமியா சொல்ற வார்த்தையை கவனிங்க. எரோமியா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 11:2. நல்ல கவனிங்க, எல்லாரும் அந்த வார்த்தை எடுங்களேன் தயவு செய்து. நீங்கள் கேட்டு என்ன வார்த்தை? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உடன்படிக்கையின் வார்த்தை. உடன்படிக்கையின் வார்த்தை. தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாமே அது உடன்படிக்கையின்படி, அது உடன்படிக்கைக்கு உட்பட்டது. கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறான். நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா இல்லையாங்க? 12வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையுமே ஆசீர்வாதமும் எதற்கு உட்பட்டது அப்படின்னா உடன்படிக்கைக்கு உட்பட்டது. இப்ப நல்ல கவனிங்க, உடன்படிக்கையின் வார்த்தை. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். இந்த வார்த்தை உடன்படிக்கையின் வார்த்தை. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்க எல்லா காரியத்தையும் செய்வீங்கன்னா நான் யாரா இருப்பேன்? உங்க தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன், ஹலோ, உடன்படிக்கையின் வார்த்தையை கேட்காதவன் யார் அப்படின்னா சபிக்கப்பட்டவன். இது யார் சொல்றது அப்படின்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேட்கிற வசனத்தின்படி நீ நடக்கணும், கேட்கிற வார்த்தையின்படி நீங்க செய்யணும். அதை நாம் செய்ய தவறும் பொழுது வேதம் சொல்லுகிறது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன். சாபம் எங்க இருந்துங்க வருது சொல்லுங்க? வசனத்தை கேட்கிறோம், எல்லாரும் தான் வார்த்தையை கேட்கிறோம், எல்லாருக்கும் தான் வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா கேட்கிறவர்கள் அதை என்ன செய்துட்டாங்க அப்படின்னா விட்டுட்டாங்க. தன் வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, சூழ்நிலைகள் கஷ்டம் வரும்போது வார்த்தையை விட்டு விட்டார்கள். சில வார்த்தை என்ன செய்தபடினா கீழே போகும்போதே காத்துல விட்டுட்டு போயிட்டோம். சில வார்த்தைகளை சேர்லே இரு, நான் அடுத்த வாரம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்றோம். வசனம் சொல்லுது, என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிறவனுக்கு தான் என்ன உண்டாகும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த உடன்படிக்கையின் வார்த்தையின்படி நாம் என்ன செய்யணுமா? 6வது வசனத்தை வாசிங்க. யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ சொல்லு. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்க கேட்டு அப்படியே செய்யணும், அவைகளின்படியே செய்யணும். லிசன், உடன்படிக்கையின் வார்த்தையை என்ன செய்யணுமா? அப்படியே செய்யணும்.
எல்லாரும் தான் வார்த்தையை கேட்கிறோம், எல்லாரும் தான் வசனத்தை கேட்கிறோம். ஆனா 8வது வசனத்துல வாசித்து பாருங்க, அவங்க என்ன செய்தாங்களாம்? கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவர் அவர் பொல்லாத இருதய கடினத்து நிமித்தம் நடந்தார்கள். எது நிமித்தம் நடந்தார்கள்? சில நேரத்தில் வார்த்தையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன் செயல்படுத்தாம இருக்கிறோம்? ஏன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளால செயல்படுத்த முடியல அப்படின்னா, வார்த்தை சொல்லுகிறது இருதயத்தின் கடினம். 9வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஒரு கட்டுப்பாடு. நாமும் நமக்கு நாமே என்ன செய்யறோம்? ஒரு கட்டுப்பாடை உண்டாக்குறோம்ல. நம்ம ஏன் செய்யணும்? வேற யாராவது செய்யட்டும். இது யாராவது சொன்னாங்களா? இல்லை. நாமே நமக்கு என்ன செய்யறோம் பாருங்க, ஒரு கட்டுப்பாடு உண்டாக்குகிறோம். 10வது வசனத்துல வாசிக்கும் போது நல்ல கவனிங்க. இதெல்லாம் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஏன் அவர்கள் அந்த உடன்படிக்கையின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள், ஏன் செயல்படாமல் போனார்கள்? ஒன்று, இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம். 2வது, அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு. 3வது 10வது வசனத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று என்ன செய்தார்களா? அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமத்திற்கு திரும்பினார்கள். நிறைய நேரத்தில் நம்முடைய பாரம்பரியம் தான், இப்படியெல்லாம் நாங்கள் செய்யலையே, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணினதே கிடையாது. இந்த பழக்கம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள். நம்முடைய முன்னோர்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்கள்? வார்த்தைக்கு கேட்க மாட்டோம் என்று யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க அப்படின்னா, முன்னோர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 11வது வசனம், இதோ அவர்கள் தப்புவித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். ஏன் தீங்கு வந்துச்சு? வேதம் சொல்லுது, அவர்கள் தப்புவிக்க மாட்டாத தீங்கு, தப்புவிக்க மாட்டாத தீங்கு, விடுதலை அடைய முடியாத தீங்கு, இதுதான் சாபம். தொடர்ந்து வேதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து நெருக்கம் வந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து ஒரு இழப்பு வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் சொல்லுது ரொம்ப தெளிவா, அவர்கள் தப்புவித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன், அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று யார் சொல்றா? ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் ஜெபம் கேட்கப்படல? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்கள்? எனக்கு கீழ்ப்படியல, என்னுடைய வார்த்தையை கை கொள்ளல, அதனால அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். உன் ஜெபம் கேட்கப்படலனாலே நீங்க புரிந்து கொள்ளணும், நீங்க ஏதோ ஒரு சாபத்தில் இருக்கிறீர்கள். சாபம் உங்களை ஆளுகை செய்திருக்கிறது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, அவர்களை என்ன செய்வோம் அப்படின்னா, தப்புவித்து கொள்ள மாட்டாத தீங்கு. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதத்திற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க விடாதபடி, அந்த ஆசீர்வாதத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதபடி என்ன தடையா இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற
கீழ்ப்படியாமை. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது என்ன உண்டாகிறது அப்படின்னா சாபம் உள்ள வந்துருது. எங்க எசேக்கியேல் சொல்லும்போது 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும், நல்ல கவனிங்க, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். யாரு சொல்றா? கர்த்தர் சொல்றார். எல்லா ஆத்துமாக்களும் யாருடையது? கர்த்தருடைய. அப்ப நீங்க யாருடையவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா கர்த்தருடையவர்களாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமா இருக்கும். அல்லேலூயா. தகப்பனுடைய ஆத்துமா எப்படி இருக்கோ அப்படியே என்ன இருக்கும் அப்படின்னா மகனின் ஆத்துமா இருக்கும். அது என்னுடையது. அப்ப நல்ல கவனிங்க, தகப்பனுடைய ஆத்துமாவை நீங்க புரிந்து கொள்ளலன்னா, தகப்பனுடைய ஆளுகையை நீங்க வெறுக்கிறீங்க அப்படின்னா, நல்ல கவனிங்க, பிரைஸ் எல்லாம் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தன்னுடைய தகப்பனை புரிந்து கொள்ளாமல் அவன் தூரம் போனான். வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? கெட்டு போன வாழ்க்கை, நிம்மதியற்ற வாழ்க்கை, வருத்தத்தோடு அவன் வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருந்தது. பன்றிக்கு வைக்கிற தவிட்டை அவன் சாப்பிட்டு தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள நினைச்சான். ஆனா அது கூட அவனுக்கு என்ன செய்யல? சொல்லுங்க, கிடைக்கல. அது கூட கிடைக்கல. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இந்த பாவம் எதனால வந்துச்சு? அவன் தகப்பனுடைய ஆத்துமாவை அவன் புரிந்து கொள்ளாததினால். நல்ல புரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆத்துமா, பிரைஸ் எல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். அவருடைய ஆத்துமாவோடு கூட நீ இணைந்து இருக்கும் பொழுது வேதம் சொல்லுதுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை என்ன செய்துட்டார்னா நீங்களாக்கி, சொல்லுங்க, நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாய பிரமாணத்தின்படி நீங்க செய்யலன்னா அது சாபம், செய்தா ஆசீர்வாதம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உனக்காக, உங்களுடைய சாபத்திற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் சாபமாயிருக்கிறேன். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. நமக்காக கிறிஸ்து சாபமாகி நம்ம என்ன செய்தார் அப்படின்னா அந்த சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய எல்லா சாபத்தையும் தலைகீழாக மாற்றுவதற்கு தேவனால முடியுங்க, இயேசுவால முடியும். ஆனா நீங்க இயேசுவினுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இன்னும் என்ன செய்யப்படல அப்படின்னா அந்த சாபம் சாபமாகவே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்யும்னா, சொல்லுங்க, செவி கொடுக்கும். செவி கொடுக்கிற ஆடுகளை யார் அறிந்திருக்கிறார் அப்படின்னா நான் அறிந்திருக்கிறேன். நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய வியாதிகளை அறிந்திருக்கிறார். அப்ப அறிந்தவர் விட்டுருவாரா? நான் அறிந்திருக்கிறேன், அவர்களும் என்னை
சொல்லுங்க, அறிந்திருக்கிறார்கள். அப்ப ஏன் சுகமடையல, ஏன் போராட்டம் நீங்கல அப்படின்னா, நான் இன்னும் என்ன செய்யல. ஒருத்தர் செவி கொடுத்தார்ல, ஒருத்தர் பேசினார்ல, அந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கல. அவர் யார் என்பதை நான் அறியவில்லை. பவுலை அழைத்த போது நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு சொன்னானா இல்லையாங்க? உடனே அவன் என்ன செய்துட்டான் தெரியுமா? ஒப்பு கொடுத்துட்டான். இயேசுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்தவன் சொல்றான், அவரை நான் அறியணும், இயேசுவை அறியணும். இன்னும் ஏன் நாம் சாபத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆராதிக்கிறவரை, உங்கள் தெய்வத்தை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளாததுனாலதான் சாபம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து பாருங்க, அவருடைய வசனத்தின்படி நடந்து பாருங்க, அதன்படி செய்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் எதில் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னப்பா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ராமேன் சொல்லுங்களேன். இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும், உங்க ஆத்துமா தேவனுடையது, உங்களுடைய ஆத்துமா தேவனுடையது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. உங்கள் தகப்பனை புரிந்து கொள்ளுங்கள். தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியை நான் சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் சாபத்தை கொடுக்கிறவர் தேவன் அல்ல. அப்போ சாபம் ஏன் வருகிறது? ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாததுனால. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம், அதன்படி செய்யாமல் இருக்கும் பொழுது என்ன உண்டாகிறது தெரியுமா? சாபம் உட்பிரவேசித்து விடுகிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் உங்கள் வார்த்தையை கொடுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நான் உம்முடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய. ஆண்டவரே, எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? அவர் கல்வாரியில் நமக்காக சாபமானா. இன்றைக்கு அந்த சாபத்தை கர்த்தர் முறிக்கிறார். இன்றைக்கு அந்த சாபத்தை முறிக்கப்படுகிறது. எந்த சாபமாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. சிலருடைய வார்த்தைக்கு நீங்கள் காரணராக இருந்திருக்கலாம், சிலருடைய வார்த்தைக்கு நீங்கள் காரணராக இருந்திருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் அவர்களுக்கு விரோதமாய் தடை பண்ணினது யாரு தெரியுமா? அவனுடைய உறவினர். சில உறவினருடைய வார்த்தைகள் உங்களை சாபத்திற்குட்படுத்திருக்கலாம். இன்னைக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. சவுலுடைய உறவினர் தான் என்ன செய்தான் தெரியுமா? தாவீதுக்கு எதிர்த்து நின்றான். சாபம். அந்த சாபம் முறிக்கப்படலனா, அந்த சாபம் முறிக்கப்படலனா, ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. பிரைஸ் அல்லாஹ். தாவீதை கொலை செய்வதற்கு தன்னுடைய பெற்ற மகனே என்ன செய்தான்? எதிர்த்து நிற்கிறான். சாபம். அதை எடுத்தா சப்ஜெக்ட் மாறிடும். கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு நிலையில் உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, என்னை பின்தொடர்கிற சாபம் என்னப்பா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். என்னை பின்தொடர்கிற சாபம் என்னப்பா? என்னை பின்தொடர்கிற சாபம் என்ன ஆண்டவரே? ஏன் இந்த சாபம் என்னை பின்தொடர்கிறது? ஏன் என் குடும்பத்தை பின்தொடர்கிறது? விக்கிரகங்களை உண்டாக்கி விக்கிரகங்களை வீட்டுக்குள்ள வச்சு வழிபட்டது நிமித்தம் அந்த குடும்பம் சபிக்கப்பட்டது. ஒப்புக்கொடு. நீ விக்கிரகங்களை ஆராதிக்காமல் இருந்திருக்கலாம். உன்னுடைய முற்பிதாக்கள் விக்கிரகங்களை உண்டாக்கி அதை ஒளிவிடத்தில் வைத்து ஆராதித்தார்களே. சாபம் உன் சந்ததியை பற்றி பிடிக்கும். இன்னைக்கு கேளு, உன் சந்ததியில உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவ அறிந்திருக்கிறீங்கல்ல, இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார்ல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடு, கர்த்தர்கிட்ட ஒப்புக்கொடு. என்ன ஆண்டவரே, என்னை பின்தொடர்கிற சாபம் என்ன? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உயர்வு இல்லை, என் பணம் ஆண்டவரே, என் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேனே, இவ்வளவு நெருக்கப்படுகிறேனே, நீர் என்னை ஆசீர்வதித்தோம், இவ்வளவு நெருக்கப்படுகிறேனே, நீர் என்னை விடுதலை ஆக்கியும் இந்த வியாதி என்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கிறது, என்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. என்ன ஆண்டவரே, கேளு சகோதரா, சகோதரி கேளு. அந்த சாபத்தை இன்னைக்கு முறிச்சிரு. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு சாபத்தை கர்த்தர் இன்னைக்கு முறிக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு முறிக்கிறார். கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்தை இன்னைக்கு மாற்றுறாரு. பிசாசு எழுதுனதெல்லாம் இன்னைக்கு தகுடுபடி ஆகுது. பிசாசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நிர்மலமாக்குகிறார். நான் மறுபடியும் சொல்றேன், எந்த வார்த்தைக்கும் நீங்க காரணமாய் மாறி விடாதீங்க. நீங்க காரணராயிட்டீங்கன்னா அந்த சாபம் பலிக்கும். காரணராயிட்டீங்க அப்படின்னு அந்த சாபம் பலிக்கும்பா. சில இடத்துல நம்ம காரணராய் மாறி விடுகிறோமே. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என் நடுவில் இருக்கிற இந்த சாபத்தை எடுங்கப்பா, என் நடுவில் இருக்கிற சாபத்தை சிலுவையில் ஆணி அடிக்கிறேன் சொல்லுங்க. என் நடுவில் இருக்கிற சாபத்தை, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆண்டவரை சிலுவையில் ஆணி அடிக்கிறேன் சொல்லிட்டே இருப்பாக்கலாம். சொல்லிக்கிட்டே இருங்க, ஆண்டவரை என் பலகீனத்தை சிலுவையில் ஆணி அடிக்கிறேன், என் கடன் பிரச்சனையை சிலுவையில் ஆணி அடிக்கிறேன், ஆணி அடிக்கிறேன். உனக்கு என்ன சம்பவித்தது? எது உன்னை நெருக்குகிறது? எது உன்னை வேதனைப்படுத்துகிறது? சில பாவத்தை நீங்க விடணும்னு நினைப்பீங்க, ஆனா விட முடியாது பாருங்க. சில பாவத்தை நீங்க விடணும்னு நினைப்பீங்க, உங்களால விட முடியல. இன்னைக்கு அந்த பாவத்தை சிலுவையில் ஆணி அடிச்சிரு, சிலுவையில் ஆணி அடிச்சிரு. ஏசப்பா நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல, அதை இன்னைக்கு சிலுவையில் நான் ஆணி அடிக்கிறேன்ப்பா. உங்க ஆவியின் பிரமாணம் என்ன இந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாகட்டும். அது எனக்கு மரணத்தை கொடுக்கிறது, அது எனக்கு கண்ணியை கொடுக்கிறது, அது எனக்கு வேதனையை கொடுக்கிறது. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. சிலுவையில் வெற்றி சிறந்தவர், சிலுவையில் வெற்றி சிறந்தவர் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வெற்றியை கொடுக்க விரும்புகிறார், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார், ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார் பிரதர், ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறார் சிஸ்டர். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ புற ஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போதும், புற ஜாதிகளுக்குள்ள நீ சாபமா இருந்தது போதும். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். சொல்லு, வாயை திறந்து சொல்லு.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. சொல்லுங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நீங்க தானே ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்க தானே ரட்சிக்கப்பட்டீங்க. உங்க சந்ததி உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும் பிரதர், ஆசீர்வதிக்கப்படும். உன் நடுவில் இருக்கிற சாபத்தை இன்னைக்கு சிலுவையில் ஆணி அடிச்சிரு, சிலுவையில் ஆணி அடிச்சிரு. அடிக்கப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் இன்றைக்கு சிலுவையிலிருந்து வெற்றி வருகிறது. அடிக்கப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் வெற்றி வருகிறது, வெற்றி வருகிறது, வெற்றி வருகிறது. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ராஷா பாப்பா ரேகே தெராசே ராபா லாத்து ராபா ரேகே சேகே. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை பின்தொடர்கிற சாபத்தை என் முற்பிதாக்கள் நிமித்தம் ஆண்டவரை பின்தொடர்கிற ஆண்டவரே, 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்னு சொன்னீங்களையா ஆண்டவரே. 4 தலைமுறையா எங்களை பின்தொடர்கிற அந்த பாவத்தை, அக்கிரமங்களை சிலுவையில் ஆணி அடிக்கிற, சிலுவையில் ஆணி அடிக்கிற, சிலுவையில் ஆணி அடிக்கிற. என்னுடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நான் சுதந்தரிக்க தடையா இருக்கிற, தடையா இருக்கிற, எனக்கு எதிரடையா இருக்கிற, எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா கையெழுத்தையும் இயேசுவின் நாமத்தினால நான் அவைகளை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து, என் குடும்பத்திலிருந்து, என் சபையிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால அவைகளை அழிக்கிறேன், 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 அழிக்கிறேன். சிலுவையிலிருந்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறேன், சிலுவையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். சொல்லுப்பா, அறிக்கை பண்ணு. இன்னைக்கு அப்படியே நடக்கும். நீ விடுதலையை பார்க்க போகிற. இன்னைக்கு பிசாசு அழிகிறான். உன்னை பின்தொடர்ந்த சில வல்லமைகள் அழிகிறது. உன் வாழ்க்கையில உன்னை பின்தொடர்கிற சில வல்லமைகளை கர்த்தர் அழிக்கிறார், அழிக்கிறார். அக்னி, 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 அவர்களுக்குள் பற்று எரிகிற அக்னி. சாபத்தை உடைக்கட்டும், சாபத்தை உடைக்கட்டும், சாபத்தை உடைக்கணும். சொல்லுங்க, ஆண்டவரே, என் தலையின் மேல் இருக்கிற சாபத்தை, என் குடும்பத்தின் மேல் இருக்கிற சாபத்தை, என் பிள்ளைகள் மேல் இருக்கிற சாபத்தை இயேசுவின் அக்கினியினால உடைக்கிறேன், உடைக்கிறேன். சொல்லு, உடைக்கிறேன், உடைக்கிறேன். அக்கினி, அக்கினி அந்த சாபத்தை பற்றி பிடிப்பதாக, சாபத்தை பற்றி பிடிப்பதாக. இதோ, இதோ பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குது. பாகாலின் தெய்வத்தை அழிக்கக்கூடிய, பாகாலின் தெய்வத்தை அழிக்கக்கூடிய ஒரு அக்கினி, அக்கினி இறங்குதுப்பா, இறங்குதுவா. பெற்றுக்கோ, அக்கினியை பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ரிஷாபா லாத்து ரபாலாபா ரேகா லாத்து ரபானாஷா ரேகே ஷேகே திரியாத்தரலரா. உன் பலகீனப்பட்ட பகுதியில் அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. அக்கினியின் தேவன் இறங்குகிறார், அந்த முழங்கால்களில் இறங்குகிறார். ராபா நாஷே ரேசா காதா ராபா. ஒரு அக்கினி, ஒரு அக்கினி இறங்குது பிரதர், ஒரு அக்கினி இறங்குது சிஸ்டர். பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. ராபா ராத்து ராபாலா ரேகே தியாத்து ரபனபாஷா ரேதிரி அந்தரலராதி அந்தரா. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. என் ஆத்துமா கர்த்தருடையது, என் ஆத்துமா கர்த்தருடையது. சொல்லு, என் ஆத்துமா கர்த்தருடையது. நான் கர்த்தருடையவன். வாயை திறந்து சொல்லு, நான் கர்த்தருடையவன், கர்த்தருடையவன். சொல்லு பாரு. ஏ பிசாசே, ஏ சத்துருவே, என்னுடைய சரீரத்தை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நான் கர்த்தருடையவன், என் ஆத்துமா கர்த்தருடையது. சொல்லுங்க, சொல்லுங்க.
நீ கர்த்தர் அந்த அதிகாரத்தை அவன் அதிகாரத்தை சிலுவையில் அவர் உரிகிறார். அவனிடத்தில் இருக்கிற அதிகாரம் சிலுவையில் உரியப்படுகிறது. உன் மேல அவன் என்னென்ன அதிகாரத்தெல்லாம் எடுத்தானோ அத்தனை அதிகாரத்தையும் இன்னைக்கு சிலுவையில கர்த்தர் எடுக்கிறார். அவனுடைய அதிகாரம் எடுக்கப்படுகிறது. அவனுடைய அதிகாரம் எடுக்கப்படுகிறது. அவனுடைய அதிகாரம் எடுக்கப்படுகிறது. பிரதர், உன்னை பின்தொடர்ந்த சத்துரு அறிய போகிறான். உன் கூட தேவன் இருக்கிறான். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக சாபமானேர், எங்களை மீட்டு கொண்டேர், உங்க பிள்ளையா எங்களை மாற்றிருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு நீர் எங்களை உட்படுத்திருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் திருச்சபையை நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்களை நினைத்தருளும், அவர்களை ஆசீர்வதியும். புறஜாதிகளுக்குள் சாபமாய் இருந்தது போதும் ஆண்டவரே. இன்றையிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். அவர்கள் செய்கிற வேலையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்க செய்கிற பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவருடைய மாவு பிழைகிற எண்ணெயும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் உண்டான சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு அவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். அவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். அவங்க குடும்பத்தில் வந்து பலிக்கட்டும். அவங்க பிசினஸ்ல பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.